சார் வால்பாறையில சிறுத்தை தாக்கி சிறுமி உயிரிழந்திருக்காங்க. யானைகள் தாக்குறது, மிருகங்கள் தாக்குறது இப்பெல்லாம் நடக்கிறதான். அது கூட நிவாரணம் கொடுக்குறோம். அரசாங்கம் வந்து உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கிறோமாங்கிறத முக்கியம். வனத்துறை வந்து நடவடிக்கை நிச்சயமாக எடுக்குது. அதில் இந்த பூச்சி கடிச்சவங்களுக்கு கூட நடவடிக்கைலாம் இப்போ இங்கே தான் வர்றாங்க. நாய்களில் பிடிக்கணும்னா இங்கே தான் வர்றாங்க. பூரா வனத்துறை தான் பார்க்குது. எல்லா பொதுமக்களுக்கு ஏற்பட்ட இடர்களை அன்றாட நடக்கிற நிகழ்வுகள் இதெல்லாம் வந்து அரசாங்கம் காரணம் இல்லை. அன்றாட நடக்கிற நிகழ்வுல நம்ம வந்து பெரும்பாலான இதுல வந்து பதில் அலட்சியமா இருக்கிற மாதிரி சார். ஒரு உயிரிழப்பு அன்றாட நீங்க உயிரிழப்புங்கிறது வேணாங்கிறது நம்ம உரிமைதான். அதே சமயத்துல அன்றாட நீங்க எந்த நீங்க ஒண்ணே ஒன்று சொல்லுங்க. அரசாங்கம் வந்து தினம் வந்து அன்றாட இப்ப ஒரு மோட்டிவ்ல வந்து ஒருத்தர் மர்டர் பண்ணிடுறாங்க. அரசாங்கம் எல்லா குற்றச்சாட்டு சொல்றது பூரா நீங்க பாத்தீங்கன்னா பூராமே அன்றாட நடக்கிற நிகழ்வுகள் தான். ஏதாவது பொதுமக்கள் பிரச்சனைன்னு வரும்போது நிச்சயமா அரசாங்கம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கட்டாயம் நடவடிக்கை எடுப்பாங்க. அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறதா என்பது இல்ல காம்பன்சேஷன் கொடுக்குறான். காம்பன்சேஷன் அன்றாட நடவடிக்கை எடுத்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லலை, நடவடிக்கை எடுக்கிறான். அதான் நடவடிக்கை. இப்ப ஒரு இன்சிடென்ட் நடக்குது, போலீஸ் போறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையா? கமிஷனருக்கு வந்து போதை மருந்து நடவடிக்கை எடுக்கிறோமா இல்லையா? இது உலக அளவில் உள்ள பிரச்சனைகளுக்கு அன்றாட நடக்கிற நிகழ்வுகளுக்கு நடவடிக்கை எடுக்கிறதா அரசாங்கம் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும். காம்பன்சேஷன் இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்முடைய வனத்துறையின் மூலம் காம்பன்சேஷன் கொடுத்துவிடும். அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது.